ஹலோ எவ்ரிபடி. மதியானம் எப்போதுமே சாப்பிட்டுட்டு ஒரு 40 நிமிஷம் நடக்கிறது பழக்கம். இன்றைக்கி வெளியில் போய் நடக்க முடியல, செம்மையாக மழை பெய்யுது, கொட்டுன்னு கொட்டுது. அதனால் வீட்டுக்குள்ளே நடக்கிறேன். ரொம்ப டயர்டாக இருக்கேன்ல. கிளினிக்கில் சரியான கூட்டம், சமாளிக்கவே முடியல. 1 மணி நேரம் கழிச்சு இன்னும் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா 20 பேர் அப்படிங்கிறாங்க. திரும்ப 1 மணி நேரம் கழிச்சு கேட்டாலும் அதே 20 பேர். ஃபுல்லாக சளி ஜுரம்னு வந்து பார்த்து எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. அப்படி நிறைய பேர் நினைக்கலாம், கூட்டம் வந்தால் நல்லது தானே, ஜாலி தானே அப்படின்னு. அப்படி நினைக்க முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ நல்லவனா நீ அப்படின்னு கேட்குறீங்களா? நல்லவன் இல்லை, மனசில் தோன்றதை சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், எதா இருந்தாலும் பிராங்கா பேசுகிறாயா. இது என்னோடய குழந்தைங்களுக்கு இப்போ லாஸ்ட் வீக் காஃப் கோல்டு இருந்தப்போ கொடுத்த மருந்து. இதே மாதிரி தானே எல்லா பேரண்ட்ஸும் கஷ்டப்படுவாங்க, எல்லா குழந்தைங்களும் கஷ்டப்படுவாங்க. அதை பார்த்து நம்ம இப்படி சந்தோஷப்படுறது. இப்போ ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கிறவர் கூட்டம் நிறையா வருது அப்படின்னா பார்த்து சந்தோஷப்படலாம். பட் நம்ம அப்படி சந்தோஷப்பட முடியாது. அடங்கப்பா உசிதமணி நடக்கிறதுனால அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இன்சுலின் சுரக்கிறது நல்லா சுரக்கும், சாப்பிட்டது நல்லா டைஜஷன் ஆகும். முன்னாடிலாம் எனக்கு முருங்கைக்கீரை சாப்பிட்டா அவ்வளோ சீக்கிரம் செரிக்காது, லேட்டாக தான் செரிக்கும். இப்போ ஒரு 2 மாதமாக தான் நான் இப்படி நடந்துகிட்ருக்கேன். மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் 40-45 நிமிஷம் நடந்துடுவேன். இப்போல்லாம் சீக்கிரமாக செரிச்சிருது. முருங்கைக்கீரை சாப்பிட்டாலே செரிச்சிரு. சிக்கன் சாப்பிட்டா செரிக்கும், ஆனால் முருங்கைக்கீரை சாப்பிட்டா செரிக்காது. நிறைய பேர் இதே மாதிரி சொல்லுவாங்க. அந்த கேட்டகரி தான் நானும். ஆனால் இப்போ நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா செரிக்குது. ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க காலையில் சாப்பிட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நடங்க, மதியானம் சாப்பிட்டு நடங்க. ஆஃபீஸ் போகும்போது எப்படி நடக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அதுவும் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஒரு 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் பிரேக் அப்படின்னா 20 மினிட்ஸ் சாப்பிடுங்க, இன்னொரு 15 நிமிஷம் நடங்க. நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதை பார்த்து கூட உள்ள எல்லாருமே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆஃபீஸ் மேனேஜர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா கூட உள்ள ஸ்டாஃப் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன விஷயந்தான், ஆனால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை க்ரியேட் பண்ணும். இது எங்கள் குழந்தைங்களோட ப்ளே ஸ்டேஷன். தேனோஸ் கை வச்சுருக்கான் பாருங்கள். இது என் ஒய்ஃபோட மேக்கப் ரூம், மேக்கப் ஸ்டோரேஜ். இதை நான் ஓப்பன் பண்ணேன்னா காலி. அதனால் இதை அப்படியே தாண்டி போயிடும், அதை அப்படியே கடந்து போயிடும். கடந்து போகிறது தான் நமக்கு நல்லது. சொல்லு, நீ தான் தைரியமான சொல்லு. நிறைய பேர் அந்த ஜிம்மை பார்த்துட்டு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க. அதையும் நான் அப்படியே காமிக்கிறேன். இது ப்ரீச்சர் கர்ல் மெஷின், இது ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ், இது மல்டி ஸ்டேஷன், ட்ரெட்மில், டிக்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ், இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ், இது ஷ்ரக்ஸ்க்காக உள்ளது, இது ஷோல்டர் ப்ரெஸ், கெட்டில் பெல்ஸ். 10 நிமிஷம் நடந்திருக்கேன், இன்னொரு 40 நிமிஷம் நடந்துடுவேன். நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, டேக் கேர், பை பாய்.